Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 57 part 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம கிருஷா ஏகரும் அவனோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்க ஒரு ஊருக்குள்ள அவங்க பெர்மிஷனே இல்லாம என்ட்ரானாங்கல்ல. அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் பயங்கர ரிச்சா திமிரா இருக்காங்க. எல்டியன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஊருக்குள்ள வந்தாங்க, சீ தள்ளிப்போ அப்படின்னு குழந்தைங்கன்னு கூட பார்க்காம திட்டிட்டு போவானுங்க. அவன் தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா பயமா தான் இருக்கும். பயப்படாத இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அதோ அங்க இருக்கு பாரு ரிவர் பேங்க், அதுக்கு அந்த பக்கம் தான் அந்த ஏர்ஷிப் இருக்குது, வா பாத்துட்டு போலான்னு கூட்டு போய் காமிச்சிருவான். அதை பார்த்த உடனே அவன் தங்கச்சிக்கும் சரி அவனுக்கும் சரி அவ்வளவு சந்தோஷம். எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது. அந்த டைம் திடீர்னு ஒரு 2 பேரு என்னடா ஏர்ஷிப்பை பார்க்க வந்தீங்களான்னு கேட்பாங்க. அவங்க அந்த சிட்டில இருக்க மிலிட்டரி சோல்ஜர்ஸ் மாதிரி. கிருஷா ஏகர் அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்தோட பேரு வந்து லெபரியோ இன்டர்மென்ட் ஜோன். அங்க இருந்து தான் வந்திருக்கீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறதுக்கு பர்மிட் தேவை, அதை காட்டுங்கன்னு கேட்டா எங்க கிட்ட இல்லாமாங்க. அப்படின்னா வித்தவுட் பெர்மிஷன் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. இப்படி பர்மிட் இல்லாம வந்தா ஒன்னு லேபரா ஒர்க் பண்ணும், இல்லன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்தாதான் அவங்க பேரண்ட்ஸுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது. என்ன ஓகேவான்னு கேட்டா கிருஷா ஏகர் இருந்துட்டு நான் தான் தங்கச்சியை வலுக்கட்டாயமா இங்க கூப்பிட்டு வந்தேன், அவளுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்டையே எனக்கே சேர்த்து கொடுத்துருங்க. அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவா, சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே மிதி. அதை பார்த்துட்டு அவன் தங்கச்சி பதறுவான், ஐயோ அண்ணா அண்ணான்னு. உடனே அங்க இருந்த ஒரு அருவா மீச சோல்ஜர் என்ன பண்ணுவான், நீ இதெல்லாம் பார்க்காதமா கொடுமையா இருக்கும், வா நான் உன்னைய பத்திரமா கூப்பிட்டு போறேன்னு கூப்பிட்டு போயிருவான். அப்ப அந்த அடிச்சவர் இருந்துட்டு ஏன்டா லூசு பையல, வந்த நீ கையில இருக்க பேண்டை கழட்டி இருந்தீங்கன்னா கூட இந்த பஞ்சாயத்து இல்ல, அதை போட்டுக்கிட்டே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி நான் இங்க இருந்து போயிடுறேன்பா, ஏர்ஷிப்பை பார்க்க தானே வந்தேன், நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போம்பான். பரவாயில்ல அவன் டியூட்டில கரெக்டா இருக்கான், அதே நேரம் நல்லவனாவும் இருக்கான். கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. அந்த அருவா மீச நம்ம கிருஷா ஏகரோட தங்கச்சியை கூட்டு போனால, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில அவ செத்து கிடக்குறான். அதுவும் ரிவருக்கு ஓரமா அவ பாடி கிடந்திருக்கும். கண்ணா பின்னாடி பாடியை கொதறி இருக்கிறது மட்டும் நல்லா தெரியும். இத பத்தி அந்த அருவா மீச கிட்ட கேட்டா அவன் நம்ம கிருஷா ஏகரோட அப்பா அம்மாவை திட்டிட்டு இருப்பான். இங்க பாருங்க உங்க பசங்களை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும், அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, நான் அதை கூட மதிச்சு லிபரியோட என்ட்ரன்ஸ்ல கொண்டு போய் விட்டுட்டேன், என்னால வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து விட முடியாது, ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட வேலை. அது மட்டும் இல்லாம அவ ஒரு எல்டியன் சைல்டு, அவ ப்ராப்பரான ஆத்தரைசேஷன் இல்லாம எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்கா, அதுவே ஒரு பெரிய தப்பு. உங்க பையனுக்கு அவன் எங்க இருக்கான், எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான், இந்த உலகம் எப்படி ரன் ஆயிட்டு இருக்குதுன்னு ஒண்ணுமே புரியல தெரியல. உங்க முன்னோர்கள் என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி வளர்க்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். அதாவது கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் எல்டியன், இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் மார்லே. ரிஷாவோட ஃபேமிலி இருக்கிறது எல்டியன் சைடு, மார்லே சைடு தான் நம்மளுக்கு இப்ப வந்துட்டாங்கன்னு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. இத பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷா ஏகருக்கு அந்த ஆபீசர் பொய் சொல்றான்னு நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா அந்த 2 லூசு பயல்களும் அவனுக்கு டியூட்டியை பார்க்காம ரிவர் பக்கமா படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தானுங்க. பிஸியா எல்லாம் இல்ல, ஆனா இப்ப கேட்டா அவன் தங்கச்சியை விட்டுட்டு போனதாவும் நாங்க பிஸியா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கான். கிருஷா ஏகரோட அம்மா பாத்தீங்கன்னா பொண்ணு செத்துட்டாலேன்னு ரொம்பவும் கவலையில இருக்காங்க. வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. ஆனா அவங்க அப்பா இருக்காரு, பொண்ணு இறந்துட்டான்னு கவலைப்பட்டு காண்டாயி சொலுப்புன்னு 4 அப்போ வைப்பாருன்னு பார்த்தா நீங்க சொன்ன அட்வைஸ் எல்லாத்தையுமே நான் மண்டையில ஏத்துக்கிறேன், அண்ட் என் பையன் முட்டாள்தனமா பண்ணிட்டான், இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாத மாதிரி நான் பத்திரமா பாத்துக்கிறேன், இது எல்லாமே எங்க தப்பு தான் அப்படின்ட்டு ஜால்ரா கண்ணா பின்னான்னு போறாரு. அவனே ஒரு மானங்கட்ட பையன், அவனை பார்த்து இப்படி ஜால்ரா போறாருன்னு கிருஷா ஏகருக்கு அவங்க அப்பா மேல சுத்தமா மரியாதையே போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா கிருஷா ஏகரோட அப்பா அவனை கூப்பிட்டு வச்சு மார்லேனா யாரு எல்டியன்ஸ்னா யாருன்னு சொல்லி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாரு. அதாவது 1820 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க முன்னோர்கள்ல யுமீர் ஃப்ரிட்ஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டைட்டனோட பவர் கிடைச்சது, அவங்கள தான் இந்த உலகத்தோட டெவிலும்பாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் டைம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. சோ யுமீர் ஒரு நாள் சாகுறாங்க. ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட சோல் பாத்தீங்கன்னா 9 டைட்டன்ஸா ஸ்பிளிட் ஆச்சு. அந்த 9 பேர்த்த வச்சு கிரியேட் பண்ணதான் எல்டியன் எம்பையர். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு சும்மா இல்லாம அந்த எல்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மார்லேங்கிற கண்ட்ரியை அட்டாக் பண்ணி அந்த லேண்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் எப்படி சும்மா இல்ல, யுமீரோட ஆளுங்க எல்லாருமே அதான் அந்த எல்டியன்ஸ் எல்லாருமே மத்தவங்க எல்லாத்தையுமே கேவலமானவங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கொடுமைப்படுத்தி கேவலமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்களோட லேண்டு ப்ராப்பர்ட்டின்னு எது தேவைப்படுதோ அதை எடுத்து அவங்க வச்சுக்குவாங்க. சொல்ல போனா ஓவர் அட்டூழியம். இப்படி ஒரு இன அழிப்பையே 1700 வருஷமா பண்ணானுங்க. சோ மார்லியன் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா எழுத்துனா ஜெயிக்க முடியாதுன்னு உள்ளுக்குள்ளேயே சதி வேலையை செய்ய ஆரம்பிச்சானுங்க. அப்படி பண்ணதுல மொத்தம் 9 டைட்டன் இருக்குதுல்ல, அதுல 7 டைட்டனை அவனுங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. அப்புறம் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வாரே ஒண்ணு நடந்துச்சு. அதனால அந்த எல்டியன் கிங் என்ன பண்ணிட்டான், 7 டைட்டன்ஸை எதிர்த்து சண்டை போட முடியாதுல்ல, அதனால நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி
பாரடைஸ் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்டுக்கு போய் அங்க ஒரு 3 வால்ஸ கட்டினான். அங்க அவனோட பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வெளியில போக விடாம பக்காவா மறைச்சு வச்சுக்கிட்டான். அதுக்காக எல்லாருமே அங்க போய் சேரல. சில எல்டியன்ஸ் எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. ஆனா அதுக்காக அவங்க எல்லாத்தையுமே மார்லியன்ஸ் வந்து கொல்லணும்னு நினைக்கல. நம்மளையும் ஒரு சைடு வாழ விட்டாங்க அப்படின்ட்டு அவரு பேசுறதெல்லாம் கேட்க கேட்க கிருஷா ஏகருக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா அவரோட பொண்ணு செத்து போயிட்டா. அத பத்தி கூட கவலைப்படாம மார்லியன்ஸ்களுக்கு கீழே ஒரு வாலாற்ற நாயா நடந்துட்டு இருக்காருங்கிறது அவனுக்கு நல்லாவே புரியுது. நம்மால இருந்துட்டு இவ்வளவு நேரம் கதையை கேட்டுட்டு அதுல இருந்து டவுட் கேட்பான்னு பார்த்தா அவன் அந்த கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. அவங்க அப்பாவை பார்த்து, டேடி அந்த அருவா மீச நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதும்பா. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, டேய் இப்படி எல்லாம் பேசாத, இங்க செவுத்துக்கு கூட காது இருக்கும், தெரிஞ்சதுன்னா நம்மள தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பானுங்கம்பா. பட் கிருஷா ஏகர் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. என் தங்கச்சியை அவன் தான் கொன்னான் அப்படின்னா வாய மூடுறா, நான் சொல்றத மட்டும் மூடிட்டு கேளு. நம்ம முன்னோர்கள்லாம் பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு இனத்தையே அழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மறுபடியும் கதையத்தான் கண்டினியூ பண்ணுவாரு. கிருஷாக்கு கடுப்பாயி பச்சை பச்சையா திட்டுவான். பின்ன அவன் தங்கச்சியை கொண்டிருக்காங்க, நான் சொல்றது கேட்கலையா கிளட்டு பாயல, நாங்க என்ன அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறக்காங்க போனோம், தெருவுல சும்மா தான் நடந்து போனோம், அதுக்கே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கதறி கதறி அழுவான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம 3 பேர்த்தையுமே பாரடைஸ்க்கு அனுப்பிடுவாங்க, அதான் உனக்கு வேணுமா? நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க கிருஷா, தப்ப நம்ம டைரக்டா செய்யணும்னு அவசியமே இல்ல, ஏதாச்சும் சம்பந்தம் இருந்தாலே போதும் செஞ்சு விட்டுருவானுங்க. இந்த இன்டர்மென்ட் ஜோன்ல நம்ம பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறது மட்டும் தான் நல்லது, வேற நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீ ஏதாச்சும் எதிர்த்து பண்றேன்னு தப்பு பண்ணினா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடக்கும், அதனால பேசாம இருந்த உடனே கிருஷாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரின்ட்டு சைலண்ட் ஆயிடுவான். அப்படியே நாட்கள் போகுது, நாட்கள் வருடங்கள் ஆகுது. கிருஷாக்கு ஒரு டீனேஜ் வயசு ஆகுது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மார்லே பீப்புள்ஸ் இருக்கானுங்களே, பாட்டில வச்சு அடிக்கிறது மண்டைய ஒட்டைக்கிறதுன்னு இவங்களை கொடுமைப்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் பல்ல கடிச்சிட்டு பேசாம தான் இருக்கணும். எக்கு தப்பா ஏதாச்சும் பண்ணோம்னா அவ்வளவுதான், தூக்கி கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிருவானுங்க. கட் பண்ணா நம்ம கிருஷா ஏகருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு ஆகுது. அவருக்கு அந்த டைம் பெருசா எந்த ஒரு ஆம்பிஷனும் இல்ல. அவங்க அப்பா ஒரு டாக்டருங்கிறதுனால அவரோட கிளினிக்ல போய் உட்கார்ந்துகிட்டு பையன் மெடிசன் பிராக்டிஸ் பண்ணுவான். அப்ப அங்க ஒருத்தர் வந்திருப்பாரு. அப்ப அவரோட ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு தழும்பு ஒண்ணு இருக்கும். அது என்ன ஏதுன்னு கேட்டப்போ என்னோட சொசைட்டியோட மார்க்கும் பாரு. என்ன சொசைட்டின்னு கேட்கும் போது அவன் அதை பத்தி சொல்லாம, மார்லேன் ஆபீசர் தானே உன் தங்கச்சிய கொன்னா, அவ எப்படி செத்தா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா மார்லே கவர்மெண்ட்டுக்குள்ள எங்க ஆளு ஒருத்தன் இருக்கான், அவன் மூலியமா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எப்படி அவன் தங்கச்சி செத்தான்னு ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம பையன் கதறி கதறி அழுவான். வேற ஒண்ணும் இல்ல, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் மேல நாய்களை ஏவி விட்டு கொடூரமா கடிக்க விட்டுருக்கானுங்க. அந்த நாய்கள்லாம் அவளை கடிச்சு பிச்சு சாவடிச்சிருக்குதுங்க. எவ்வளவு கொடூரம், இப்படி ஒரு வேலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அவனுக்கு உண்மையான டீமன்னா யாருன்னு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு பழைய எல்டியன் எம்பையரை இங்க கொண்டு வந்து இந்த கொடுமை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி இவங்க ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிருஷா முடிவு பண்ணான். இந்த மார்லியன் கவர்மெண்ட்டுக்குள்ள இவங்களோட ஆள் ஒருத்தன் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா உள்ள என்னென்னலாம் நடக்குது, இந்த கவர்மெண்ட் எல்டியன்ஸுக்கு ஏதாச்சும் ஆப்பு வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட அவன் அங்க இருந்து எல்டியன்ஸுக்கு தகவல் கொடுப்பான். ஆனா அது யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது, அவனை அவளும்பாங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன், கிருஷா ஏகர் பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் சொசைட்டில போய் சேர்ந்துட்டான். அதுக்காக தான் நெஞ்சில அந்த தழும்பு போட்டிருப்பான். இப்போ என்னன்னா மறுபடியும் எல்டியன் எம்பையரை கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க பாஸ்ட்ல அவங்க அப்பா சொன்ன மாதிரி தான் நடந்துச்சா இல்ல வேற ஏதாச்சும் கதை இருக்கான்னு செக் பண்ணும். அதை நம்ம கிருஷா ஏகர் செக் பண்ணி பார்க்கும்போது தான் கதை அப்படியே ட்விஸ்ட் ஆயிருக்குது. என்னன்னா அந்த யூமிர் ஃபிரிட்ஸுக்கு டைட்டனோட பவர் கிடைச்சது இல்ல, அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்தி அடக்கி ஆண்டுகிட்டலாம் இல்ல, கல்டிவேட் பண்ணாங்க, ரோடு போட்டாங்க, பிரிட்ஜ் கட்டினாங்க, இப்படி ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்களே தவிர வேற எதுவுமே பண்ணலையே. அப்படின்னா கிருஷா ஏகரோட அப்பா சொன்ன கதை எல்லாமே உட்டாலகடி உண்டிகோல், மார்லையன்ஸ் உருவாக்குன ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. அவன் கூட இருந்தவங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. பரவாயில்லையே கிருஷா, ஆன்ஷியன் லாங்குவேஜ சீக்கிரமாவே கத்துக்கிட்டேன்னு பாராட்டி தள்ளுவாங்க. மேட்டர் என்னன்னா மனுஷன் இன்னும் ஃபுல்லா கண்டுபிடிச்சே முடியல, கொஞ்சோண்டு தொடர்றதுக்குள்ளேயே இவ்வளவு மேட்டர் வந்திருக்குதுன்னா அப்ப இன்னும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கூட இருக்கவன் பார்த்துட்டு எப்படி இவ்வளவு வேகமா உண்மையை கண்டுபிடிச்சேன்னு கேட்பான். ஏன்னா எனக்கு யுமீர் மேல நம்பிக்கை இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே அந்த காட் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் நம்ம கோலை சாதிச்சு காட்டணும்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த அவுலுங்கிறவன் இன்னொரு நம்பிக்கையான ஆளை அனுப்பி விட்டுருக்கான்னு சொல்லி கூட்டு வருவாங்க. யாரான்னு பார்த்தா டைனா ஃபிரிட்ஸ்னு ஒரு பொண்ணு. ஆக்சுவலா இவ வந்து ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ. இவ தான் அந்த ராயல் ஃபேமிலியோட கடைசி ஆளு, இதுக்கப்புறம் யாருமே இல்ல. அவ பாத்தீங்கன்னா அவளோட ஃபேமிலியை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த சீக்ரெட் சொசைட்டி ஆளுங்க கிட்ட மொத்தமா சொல்லிட்டா. அவ பேசுறத கேட்க கேட்க எல்லாத்துக்குமே புரிஞ்சு போச்சு கண்டிப்பா இவங்களால ஜெயிக்க முடியும்னு. பட் அப்படி இவங்களோட உரிமை சுதந்திரத்தை வெளியில கொண்டு வரணும்னா ஃபவுண்டிங் டைட்டனை இவங்க கண்டுபிடிச்சாகணும். அதைத்தான் அந்த எல்டியன் கிங் அலேக்கா பாரடைஸ் ஐலாண்டுக்கு தூக்கிட்டு போய் வால்ஸுக்கு நடுவுல மறைச்சு வச்சிருக்கான். அந்த பவர் இவங்களுக்கு கிடைச்சிருச்சனாலே போதும், மத்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மார்லே பாயிலால எதுவும் பண்ண முடியாதுமா. அப்ப கூட்டத்துல ஒருத்தனுக்கு டவுட், ஃபவுண்டிங் டைட்டனோட பவரே அந்த எல்டியன் கிங் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஆள் எதுக்கு பயந்து போய் பாரடைஸ் ஐலாண்டுன்னு ஒரு இடத்துல 3 செவத்தை கட்டிக்கிட்டு உள்ள போய் உட்காரணும், அவரே எல்லா டைட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமே கேட்பான். இது ஒரு நல்ல கேள்வி. மேட்டர் என்னன்னா அந்த கிங்குக்கு வயலன்ஸ்னால
காதலையே சுத்தமா பிடிக்காது. பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ, ஐ காண்ட் அவாய்ட் அப்படின்லாம் வரமாட்டான். அவன் அங்கனே தான் இருப்பான். ஏன்னா அந்த கிரேட் டைட்டன் வார் ஒன்னு நடந்துச்சுல்ல, அந்த டைம் கிங்கோட டியூட்டி என்ன, லேண்டோட பவரை மெயின்டைன் பண்ணணும். அதாவது ரெண்டு பக்கமும் பேலன்ஸா கொண்டு போனாதான் அமைதி வரும். பட் அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்க ஐலாண்டுக்கு எஸ்கேப் ஆகி அங்க ஒரு செவுத்த கட்டிட்டு உள்ள போய் உட்கார்ந்துகிட்டான். சோ இப்போ இவங்க இந்த நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த கிங் தான். சோ இப்போ அந்த கிங் பண்ண தப்ப இவங்க சரி பண்ணி அந்த ஃபவுண்டிங் டைட்டனை கண்டுபிடிச்சு எல்டியன் பீப்புளுக்காக போராட போறோம். ராயல் ஃபேமிலி தான் இந்த மெயின்லாண்டையே ஆள போகுது. மார்லேவை அழிச்சு எல்டியாவை திரும்ப கொண்டு வருவோன்னு ஒரு கத்துவான். அவனை பார்த்துட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்த டைனா ஆனந்த கண்ணில கட்டி பிடிச்சி கதறி அழுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவங்க ரெண்டுத்துக்கு மேரேஜ் ஆகுது. அடுத்த வருஷமே ஒரு குழந்தை. இது யாரு என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஷாக் ஆயிருவீங்க. வேற யாரும் இல்ல, அந்த பீஸ்ட் டைட்டனா இருந்தானே ஜீக்கு, அவன் தான். அப்படின்னு டைனா வந்து கிரிஷா ஏகரோட முதல் ஒய்ஃப். அவளுக்கு பிறந்த பையன் தான் இந்த ஜீக்கு, ராயல் பிளட்ட சேர்ந்தவன். ரெண்டாவது ஒய்ஃப் தான் கார்லா, அவங்களுக்கு பிறந்தவன் தான் நம்ம எரனு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பிங்க தான் மாத்தி அடிச்சுக்கிட்டானுங்களா? சரி ஓகே, கிரிஷா ஏகருக்கு இந்த ஜீக் மேல பயங்கரமான நம்பிக்கை, எப்படியாச்சும் இவன் விக்டரியை கொண்டு வருவான்னு. ஆனா இவன் எல்டியன் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கொல்லத்தானே ட்ரை பண்ணான். அதான் செவுத்துக்குள்ள வாழ்ந்தவன் எல்லாத்தையும் என்ன ட்விஸ்ட் வைக்க போறாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் 3 பேரும் உட்காந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த போட்டோவை தான் நம்ம ஆளுங்க அந்த டைரியை ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு நாள் இந்த மார்லைன்ஸ் என்ன பண்ணானுங்க, எல்டியன்ஸ்ல இருக்க குழந்தைகளை ரெக்ரூட் பண்ணாங்க. எதுக்காகனா இந்த டைட்டன் பவரை கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே வாரியரா அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக, அடிமைகளா. அதை இன்டைரக்டா சொல்றானுங்க. பட் அவள்கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த மார்லே கவர்மெண்ட் வந்து நடிச்சுட்டு இருக்கானுங்களாமா. அவங்களுக்கு அவங்களோட நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வேலை. அட நாட்கள் போக போக இந்த மிலிட்டரி டெக்னாலஜி எல்லாமே அட்வான்ஸ்டா மாறிக்கிட்டே இருக்குது. சோ அதனால டைட்டன்ஸோட பவர்லாம் இவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லாத மாதிரி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம மார்லே வந்து கண்டிப்பா அந்த பாரடைஸ் ஐலாண்ட நோண்டாம இருக்க மாட்டானுங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படுற ரிசோர்சஸ் அங்க இருக்காமா. பட் 80 வருஷத்துக்கு முன்னாடி கிங் இங்க இருந்து அங்க போகும்போது ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருப்பாரு. அதாவது எவனாச்சு தேவையில்லாம ஃபாலோ பண்ணி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா எங்க கிட்ட 100 மில்லியன் டைட்டன்ஸ் இருக்குதுங்க, அதுங்க எல்லாத்தையுமே கிளப்பி விட்டுருவேன். அதுங்க இந்த மொத்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானதுங்க. சோ பேசாம போயிருங்க. பயத்துல இவனுக்கு கம்முன்னு இருக்கானுங்க. அதனாலதான் மார்லேஸ் எல்லாம் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. பட் இப்போதைக்கு மார்லேவோட கோலும் இவங்களோட கோலும் ஒண்ணுதான். அங்க உள்ள போய் ராயல் ஃபேமிலி யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை திருடியே ஆகணும். அப்பதான் எல்டியன்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். இப்படி இவங்களே பயங்கரமா யோசிக்கிறாங்கன்னா மார்லேஸ் கண்டிப்பா அங்க போக ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படி மட்டும் அவங்க கையில இந்த பவர் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் எல்டியன்ஸால இதுக்கப்புறம் டெஃபினட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கிரிஷா ஏகர் என்கிட்ட ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டிப்பா அந்த பவரை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு நேரா அவரோட பையன் கிட்ட போவாரு. ஜீக்கு கிட்ட போய் நீ மார்லே சோல்ஜர்ல ஒரு ஆளா போய் சேரணும், அப்பதான் உன்னை வச்சு ஃபவுண்டிங் டைட்டன் பவரை கொண்டு வந்து எல்டியன்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும்னு அவனை உட்கார வச்சு அந்த மார்லேயன்ஸ் என்னென்னலாம் போய் சொல்லியிருக்கானுங்க, அவங்களுக்குள்ள போய் எப்படி எல்லாம் நடிக்கணும், எல்டியன்ஸை காப்பாத்த அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும், அப்படி இப்படின்னு 2 பேரும் உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. இப்படித்தானே கிரிஷா ஏகரோட அப்பாவுமே அவனுக்கு பண்ணாங்க. அதே விஷயம் தான் இப்ப திருப்பியும் ரிப்பீட் ஆகுது. என்ன ஜீக் தலையில இப்ப ஒரு பெரிய பர்டன் வந்து இறங்கி இருக்குது. அதாவது ராயல் ஃபேமிலியை சேர்ந்த இவன் ரொம்பவும் கேர்ஃபுல்லாவும் இருக்கணும், எல்டியாவை திருப்பி பழையபடி கொண்டு வரணும். அவன் லைஃப் அவன் டிசைட் பண்ண எந்த ஒரு ஆப்ஷனுமே அவனுக்கு இல்ல. ஆனா அந்த சின்ன வயசுலயே ஜீக் என்ன தெரியுமா பண்ணா, அவனையும் அவன் தாத்தா பாட்டிகளையும் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மாவையே போட்டு விட்டுட்டான். அதாவது இந்த மாதிரி சங்க வச்சு மார்லைன்ஸ் எல்லாத்துக்குமே ஆப்படிக்க எங்க அப்பா பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு போச்சா. கடைசியா இருந்த ஆப்ஷன் ஆப்பு வச்சிருச்சு. இனி இதுக்கப்புறம் கிரிஷா ஏகரை தூக்கிட்டு போய் ஜிலேபி கொடுத்து எப்படி சிங்கி அடிக்க வைக்க போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up.